அல்லாஹு தஆலா முழு உலகத்தையும் படைத்து முழு உலகத்தில் இருக்கிற சிறிய எறும்பு முதற்கொண்டு உலகத்தின் உயர்ந்த படைப்பான மனித படைப்பு வரை அனைத்து ஜீவராசிகளினுடைய ரிசுக்கின் தேவையை அல்லாஹு தஆலா தான் நிறைவேற்றுவதாக அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டார். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாக்கு துல் குவ்வத்தில் மதீன். நிச்சயமாக அல்லாஹுதான் ஹுவர் ரஸ்ஸாக், அவனே உங்களுக்கு ரிசுக்கை தரக்கூடியவனாக இருக்கிறான். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஜீவராசிக்கும் உணவு தருவது அல்லாஹுவின் மீது கட்டாயம் என்று அல்லாஹு தஆலா தனது திருமறையில் சொல்லி காட்டுகிறார். சங்கையானவர்களே, ரிசுக்கை தரக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அதை அடைவதற்குண்டான முயற்சி செய்வதை அல்லாஹ் தஆலா மனிதனின் கையில் தந்திருக்கிறார். எனவேதான் உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் தனது கூட்டத்தார்களுக்கு, தனது கவுமுகளுக்கு அல்லாஹ்வை பற்றி நினைவூட்டினார்கள். மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அந்த மக்களுக்கு தாவத்துடைய அழைப்பு பணியை செய்தார்கள். ஆனாலும் கூட அத்தோடு நிற்கவில்லை. தனது உலக தேவைகளை சுயமாக தானே பூர்த்தி செய்வதற்குண்டான அந்த முயற்சிகளையும் அந்த நபிமார்கள் செய்திருக்கிறார்கள். எனவேதான் இறை கடமைக்கு அடுத்ததாக, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களுக்கு அடுத்ததாக உயர்ந்த ஒரு வணக்கமாக இஸ்லாம் சொல்கிற வணக்கம், ஒரு மனிதன் தனது குடும்பத்துடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி ஹலாலான வழியில் உழைப்பதை இஸ்லாம் எல்லா இடத்திலும் வலியுறுத்தி கூறுகிறது. உழைப்பதற்கு மாற்றமான தனது தேவைகளுக்காக பிறரை சார்ந்திருத்தல், இன்னும் தெளிவாக சொல்ல போனால் யாசகம் கேட்டல், பிச்சை அடித்தல், இந்த விஷயங்களை இஸ்லாம் எந்த இடத்திலும் அனுமதி தரவில்லை. உழைப்பதை இஸ்லாம் கேவலமாகவும் சொல்லவில்லை. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாம் ஆதம் என்று வரலாறுகளில் சொல்லப்படும் உலகத்தில் 1000 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு உன்னத நபி. அவர்கள் தச்சு வேலை செய்திருக்கிறார்கள், மர வேலை செய்திருக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தச்சராக இருந்தார்கள். ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் துணி தைக்கக்கூடிய தையல்காரராக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் முதல் மனிதர் நம்முடைய தந்தை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விவசாயி. சங்கை குறித்தானவர்கள். எனவே உழைப்பதை, ஹலாலான வழியில் சம்பாதிப்பதை ஒரு மனிதன் கேவலமாக கருதக்கூடாது. ஹராமான வருவாய் அது எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அதுதான் கேவலம். ஹலாலான வருவாய் மற்ற மனிதர்களின் பார்வையில் அது எவ்வளவு தாழ்ந்ததாக இருந்தாலும் அதுதான் பரிசுத்தமானது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பின் மதிப்பை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒற்றை ஹதீஸில் அழகாக சொல்லி காட்டினார்கள். லவ் குன்தும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி. நீங்கள் அல்லாஹ்வின் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அதுபோன்று நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று சொன்ன நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த உதாரணம் சொன்னார்கள். பறவைகளை பாருங்கள், அது அல்லாஹ்வின் மீது தவக்குல் நம்பிக்கை வைத்து அதிகாலை தனது கூட்டிலிருந்து வெளியேறுகிற போது உணவை தேடி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்த நிலையில் வெறும் வயிற்றோடு செல்கிறது. மாலை நேரத்தில் வீடு திரும்புகிற போது, தனது கூடுகளுக்கு திரும்புகிற போது வயிறு நிரம்பிய நிலையில் அது திரும்புகிறது. பறவை எப்படி உணவு தேடி செல்லுகிற போதும் தன்னுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறதோ அதுபோன்று நீங்களும் நம்பிக்கை வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சங்கை குறித்தானவர்களே, இந்த ஒற்றை ஹதீஸ் உழைப்பின் மகத்துவத்தை நமக்கு எவ்வளவு அழகாக சொல்லி காட்டுகிறது. பறவை மாதிரி நீங்க நம்பிக்கை வையுங்கன்னு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல, அல்லாஹ்வை நம்புங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. அங்கு இன்னொன்றையும் சொன்னார்கள். நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த பறவை தன்னுடைய கூட்டிலேயே உட்கார்ந்திருப்பதில்லை, உணவை தேடி அலைகிறது.
உழைக்கிறது, முயற்சி செய்கிறது. ஒரு சின்ன பறவைக்கு சிறிய அளவு உணவு தேவை. அதுவே உணவை தேடி அலைய வேண்டும், திரிய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்று இருந்தால் ஆண்டாண்டு காலம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் தனது தேவையை பூர்த்தி செய்வதற்காக வெளியே செல்லாமல் தனது வீட்டிலேயே அமர்ந்திருந்தால் அவனுக்கு ரிஸ்க் எங்கிருந்து கிடைக்கும்? எனவே சங்கையானவர்களே, இஸ்லாம் இறை கடமைகளை, தொழுகையை எவ்வளவு வலியுறுத்தி சொன்னதோ, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய திக்ரை எவ்வளவு வலியுறுத்தி சொன்னதோ, குர்ஆன் திலாவத்தை எவ்வளவு வலியுறுத்தி சொன்னதோ, அதை விட ஒருபடி மேலாக ஒரு மனிதன் உழைத்து வாழ வேண்டும் என்பதை அதிகம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே தான் உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் உழைப்பவர்களாக இருந்தார்கள். யாருமே வசதியானவர்களை சார்ந்து வாழவில்லை. தனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மற்றவர்களிடம் அவர்கள் தேவையாகவில்லை. தனது கையால் உழைத்து அதில் வருகிற ஹலாலான வருவாயின் மூலம் தனது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். சங்கியானவர்களை இன்னைக்கு ஏன் அந்த டாபிக் பேசுறோம்னா, மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினம். இன்னைக்கு நம்ம எல்லாம் உழைப்பாளர்கள் தினம்னா இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னா, போன்ல ஸ்டேட்டஸ் வச்சா முடிஞ்சுங்க உழைப்பாளர் தினம். இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் இடையிலான உயர்ந்த ஒரு வாய்ப்பாட்டை, அழகிய ஒரு கோட்பாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த ஒரே ஒரு ஹதீஸ் எவ்வளவு அர்த்தமுள்ள ஹதீஸ்! உழைப்பாளியினுடைய, ஒரு தொழிலாளியினுடைய வியர்வை உணர்வதற்கு முன் ஒரு முதலாளி அவனது கூலியை கொடுத்து விட வேண்டும். இந்த ஹதீஸ மேலோட்டமா பார்த்தோம்னா வெறும் முதலாளிகளுக்கு இது உபதேசம் செய்யற மாதிரி தான் தெரியும். ஆனால் இதற்குள் ஒரு தொழிலாளி எப்படி இருக்க வேண்டும் என்ற உன்னத கோட்பாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு தொழிலாளி வியர்வை வர்ற அளவு முதலாளிக்கு உண்மையாக உழைக்க வேண்டும். இங்க வேலைனாலே முடியாதுன்னு சொன்னா அந்த தொழிலாளிக்கு எந்த முதலாளி காசு கொடுப்பார்? எனவே இங்கு 2 நபர்களினுடைய உரிமைகளும் சொல்லப்படுகிறது. ஒரு தொழிலாளி தனது முதலாளிக்கு நேர்மையானவராக இருக்க வேண்டும், உண்மையானவராக இருக்க வேண்டும், நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். கிதாபுகள் எழுதுறாங்க, ஒரு தொழிலாளி தன்னுடைய முதலாளி தன்னுடைய பொறுப்பு ஒரு பொருளை கொடுத்திருக்கிறார்னா அதை பாதுகாக்கிறது ஒரு தொழிலாளியினுடைய கடமை. அவருடைய பொருள் எதை நம்பி எதை கொடுக்கப்படுகிறதோ அதை அவர் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும், அதை முறையாக பயன்படுத்த வேண்டும். அல்லது நேரமா குறிப்பிட்ட அந்த நேரத்தை இந்த வேலைக்கு தான் பயன்படுத்தணும். ஏன்னா முதலாளி அதுக்குத்தான காசு கொடுக்கிறாரு. அந்த நேரத்தை தனது சொந்த வேலைகளுக்காக பயன்படுத்தக்கூடாது. இதுவும் கூட தவறு என்று உலமாக்கள் கிதாபுகளில் எழுதுகிறார்கள். அதே போன்று முதலாளிகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமையை சொன்னார்கள். அவங்களால எவ்வளவு வேலை முடியுமோ அந்த வேலையை வாங்குங்க. கடினமான வேலையை கொடுக்கிறீர்களா, நீங்களும் அவர்களோடு உதவி செய்யுங்கள். சம்பளத்துக்கு மிஞ்சின வேலை வாங்குறதும் தப்பு, சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்யாம இருக்கிறதும் தப்பு. 2 பேர்த்துக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான உரிமையை கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே சங்கியானவர்களே, உழைப்பதை இஸ்லாம் எல்லா இடத்திலும் வலியுறுத்தி சொல்லுகிறது. ஹலாலான வருவாய் என்பது எப்படி ஒரு மனிதன் சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தால், திக்ர் செய்தால் அவனது பட்டோலையில் நன்மை எழுதப்படுகிறதோ, உலமாக்கள் கிதாபில் எழுதுகிறார்கள், தானும் தனது குடும்பத்தினரும் ஹலாலான வருவாயின் மூலம் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு மனிதன் ஏதோ ஒரு பொருளை வித்துட்டு போறார். இந்த பொருள் இன்ன விலை என்று கூவுகிறார். அவர் ஒவ்வொரு தடவை கூவுகிற போதும், அவர் ஒவ்வொரு தடவை கத்துகிற போதும், ஒரு தடவை அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா என்ன நன்மை அவரது பட்டோலையில் எழுதப்படுகிறதோ அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா இவர் ஹலாலான வருவாய்க்காக வேண்டி சத்தம் போடுறாரு அதுக்கு எழுதுறாங்களாம். எனவே சங்கையானவர்களே, ஹலாலான சம்பாத்தியம் உழைக்க வேண்டும் என்பது இஸ்லாம் எல்லா இடத்திலும் வலியுறுத்தி சொல்லுகிறது. உழைக்காம இருப்பது எந்த இடத்திலும் இஸ்லாம் விரும்பவே இல்லை. அதனால ஜும்மா தொழுகையை பற்றி பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபஇதா குதியத்தி ஸலாத்து, நீங்கள் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றி விட்டால், ஜும்மா வரைக்கும் என்ன செய்யாதீங்க, கடையை திறக்காதீங்க, வியாபாரி வியாபாரம் செய்யக்கூடாது, ஒரு விவசாயி விவசாயம் செய்யக்கூடாது,
ஒரு தொழிலாளி தொழிலை செய்யக்கூடாது. ஆனா நீங்கள் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றி விட்டால் பூமியில் பறந்து விரிந்து செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய ஃபضலில் இருந்து நீங்கள் சம்பாதியுங்கள், தேடுங்கள், உழையுங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஜும்மா தொழுகைக்கு அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார். முதல்ல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒரு மனிதன் செய்ய வேண்டும். அடுத்ததாக தனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு மனிதன் அலைந்து தெரிந்து பாடுபட வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆக இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஒருத்தர் நான் என் குடும்பத்துக்கு உழைக்கிறேங்க, சம்பாதிக்கிறேன், ஹலாலான வருவாய் ஈட்டுறேன்னு சொல்லி ஜும்மா தொழுகை இல்லை, கடமையான தொழுகைகள் இல்லை, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை உடைக்கிறார் என்று சொன்னால் இந்த சம்பாத்தியமும் அவருக்கு வருவாய் வருவது போன்று தெரியலாம். ஆனால் அதில் அல்லாஹ் தஆலா எந்த அபிவிருத்தியையும் வைத்திருக்க மாட்டார். எனவே சங்கையானவர்களே, அல்லாஹ்வினுடைய கடமைகளுக்கும் ஒரு உழைக்கிற ஒரு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவே இதனால அதை விடுறது, அதனால இது விடுறது அப்படிங்கிறது ரெண்டுக்குமே இஸ்லாத்துல இடமே கிடையாது. வரலாறுகளில் எழுதப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் உச்சை கேட்டு யாசகம் கேட்டு வருவார். அவர் நல்ல உடம்பு திடகாத்திரமானவர். சரி, யார் யாசகம் கேட்கலாம்? இஸ்லாத்துல அதையும் கூட வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சம்பாதிக்க இயலாத அளவு ஒருத்தர் நோயாளி, அவர் என்ன செய்யலாம்? தன்னுடைய தேவைகளுக்காக மற்றவங்ககிட்ட தேவையாகலாம். அல்லது உடல் குறை இருக்குது, கண்ணு குருடு, கைகால் மூலம், அவர் உழைக்க வாய்ப்பு இல்லை. இது மாதிரி நபர்கள் உச்சை எடுக்கலாம், யாசகம் கேட்கலாம், அடுத்தவர்களிடம் தேவையாகலாம். ஆனா நல்ல உடல் திடகாத்திரமா இருக்குது, அவங்க என்ன செய்யக்கூடாது? அடுத்தவர்களிடம் தேவையாக கூடாது. அந்த மாதிரி ஒரு மனிதர் வர்றாரு, அவருடைய உடம்பெல்லாம் நல்லா இருக்குது, யார சொல்ல எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உன்னிடத்தில் ஏதாவது பொருள் இருக்கிறதா? அவர் சொன்னார், ஒரே ஒரு போர்வை என்னிடத்தில் இருக்கிறது, அதை போய் எடுத்துட்டு வா. வீட்டுக்கு போனாரு, அந்த போர்வையை எடுத்துட்டு வந்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சந்தைக்கு சென்று இந்த போர்வையை விற்று கொண்டு வா. அதுக்கு தானே அந்த போர்வையை வாங்கிட்டு இருக்கிற காசை கொடுத்திருக்கலாம். நபி அவர்கள் அதை செய்யவில்லை, உழைப்பை கற்றுக் கொடுத்தார்கள், அவரையும் அனுப்பிச்சாங்க. அவர் போனாரு, போர்வையை வித்துட்டு வந்தாரு. 4 திரகங்கள் கிடைத்தது. 2 திரகங்களை உனது குடும்பத்தார்களுக்கு கொடுத்து விடு, இன்னொரு 2 திரகங்களுக்கு ஒரு கோடாரியை வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்தாரு. நபி அவர்கள் சொன்னார்கள், நீ காட்டிற்கு சென்று விறகு வெட்ட வேண்டும், அடுத்த வாரம் வரை என்னை சந்திக்க கூடாது. போனாரு, 1 வாரம் விறக வெட்டினாரு. அந்த விறகுகளை சேகரித்து கொண்டு வந்து சந்தையில் விற்றார். சில திரகங்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை உழைப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள். எனவே சங்கையானவர்களே, இஸ்லாம் எந்த இடத்திலும் உழைக்காமல் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை எந்த இடத்திலும் இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. மாறாக உழைத்து வாழ வேண்டும் என்ற அந்த உன்னத விஷயத்தை தான் இஸ்லாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாமும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே சங்கையானவர்களே, உழைத்து வாழ்வது என்பது ஒரு உன்னதமான ஒரு விஷயம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நீங்கள் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து ஹலாலானதை உண்ணுங்கள். ஹலாலான வருவாய் வேண்டும். இன்னைக்கு உழைக்கிறதுல என்னங்க, நிறைய ஹராமான வருவாய். ஒருத்தர் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாரு, அதை நினைச்சிட்டு இருக்கிறாரு, இதுவும் ஒரு வேலை தானே, இதுவும் ஒரு தொழில் தானே. மாற்றார்களுக்கு வேண்டுமானால் அது தொழில். இஸ்லாம் சொல்லுகிறது வட்டிக்கு விடுறது என்பது பெரும் பாவம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, வட்டியை விட்டு விடுங்கள். ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் வட்டி தொழிலை தொடர்ந்து செய்வீர்கள் என்று சொன்னால், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வோடு போர் செய்வதற்காக போர் பிரகடனம் நீங்கள் செய்கிறீர்கள். ஒருத்தர் வட்டி தொழில் செய்யறாருன்னா அவர் அல்லாஹ்வோடு போர் செய்வதற்கு ஆயத்தமாகிறார் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே சங்கையானவர்களே, உழைத்து வாழ வேண்டும். அதே சமயத்தில் அந்த உழைப்பு இஸ்லாம் சொல்லுகிற அந்த வழியில் இருக்க வேண்டும். ஹராமான தொழில்,
அதே மாதிரி நீங்க பேங்க்ல வேலை செய்யறது அதுவும் ஹராம் தான். அதனுடைய எல்லா விஷயங்களுமே எனக்கு வட்டியை சார்ந்த விஷயங்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வட்டி வாங்குபவர், வட்டி கொடுப்பவர், வட்டியை எழுதுபவர், வட்டிக்கு சாட்சி சொல்பவர் எல்லாருமே பாவிகள். அவர்கள் அனைவருக்குமே அல்லாஹ்வினுடைய சாபம் இருக்கிறது. பேங்க் வேலை இல்லைங்க, வட்டியை எழுதுறது தான் அந்த வேலையே. எனவே சங்கையானவர்களே, ஹலாலான வருவாய் வேண்டும், அதையும் உழைக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவத்துடன் சொல்லுகிறதோ, அதே வேளை அந்த உழைப்பு சரியான வழியில் இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி கேமரா, போட்டோ, வீடியோஸ் எடுக்கிற வேலை இதுவும் ஹராம் தான். உருவப்படம் வரைபவர்கள் நரகவாதிகள், ஹதீஸ்ல இருக்குது. உருவப்படம் வரைபவர் நரகவாதி. அதே மாதிரி நீங்க இன்னைக்கு ஒரு ஃபேஷன் என்ன, டேட்டு பச்சை குத்திக்கிறது, நீங்க அது ஒரு ஃபேஷனாவே ஆயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பச்சை குத்துபவர் இது என்னன்னா கியாமத் நாளினுடைய அடையாளம், இதுவும் நரகத்துக்கு செல்கிற பாதை. அது மாதிரி ஒருத்தர் அரசு அதிகாரி ஆனா லஞ்சம் வாங்குறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்வாசி வல் முர்தஷி ஃபின்னார், லஞ்சம் வாங்குபவர் லஞ்சம் கொடுப்பவர் இருவரும் நரகத்தில் இருப்பார்கள், நரகவாசிகள். எனவே சங்கையானவர்களே, உழைத்து வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் எவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்லுகிறதோ, அதே சமயத்தில் அந்த உழைப்புகளும் நல்வழியில் இருக்க வேண்டும். அதே மாதிரி வியாபாரத்துல பொய் இருக்கக்கூடாது, மற்றவர்களை ஏமாற்றி வியாபாரம் செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடாது. 3 மனிதர்களை நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவர்களை பார்க்க மாட்டார், அவர்களோடு பேச மாட்டார், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டார். அதில் முதலாம் அவர் கரண்டை காலுக்கு கீழ் தனது ஆடையை அணிபவர். அதே மாதிரி பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்பவர். என்ன இப்படி சொல்லலாம், இந்த பொருளை இந்த விலைக்கு நான் கொடுக்க முடியாதுங்க, எனக்கு கட்டாது அப்படின்னு சொல்றது சரி. ஆனா இப்படி சொல்லக்கூடாது, சத்தியமா நான் கொடுக்கிற இந்த விலைக்கு யாருமே தர முடியாதுங்க, சத்தியமா அந்த சத்தியம் என்பதை பயன்படுத்துபவர் இந்த பொய் சத்தியம் செய்து விட்டார். இப்ப பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வதையும் இஸ்லாம் முற்றிலுமாக தடுக்கிறது. எனவே சங்கையானவர்களே, இது போன்ற விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் ஒரு முதலாளி தனக்கு கீழ் இருக்கிற தொழிலாளிகளினுடைய அந்த நிலைமைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவங்களுடைய தகுதிக்கு மீறி போட்டு வேலை வாங்குவோம். அவர்கள் ஒன்றும் அடிமைகள் அல்ல, அவங்களும் வேலைக்காரர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் உணர்வுகள் உண்டு. அந்த குறிப்பிட்ட நேரம்னா எனக்கு அந்த நேரத்துக்குள்ளதான் வேலை வாங்கணும். அந்த நேரத்தை தாண்டிடுச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணும், அதிகப்படியான ஊதியம் தர வேண்டும். அப்பதான் நாளைக்கு கூப்பிட்டோம்னா சந்தோஷமா வந்து வேலை செய்வாங்க, இல்லைன்னா திட்டிட்டு தான் வேலை செய்வாங்க, வெறுப்போடு வேலை செய்வார்கள், அல்லது அந்த வேலையை சரியா செய்யாம மாத்தி மாத்தி செஞ்சிருவாங்க. எனவே சங்கையானவர்களே, இதுவெல்லாம் இஸ்லாம் சொல்லி தருகிற வழிமுறைகள். ஏதோ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உழைப்பாளர்களுக்கு உண்டான உரிமைகள் கடமைகள் எல்லாம் அதுக்கு ஒரு தினத்தை ஒதுக்கி அதுக்காக வேண்டி என்ன வெறும் ஸ்வீட் கொடுக்கறதோட ஸ்டேட்டஸ் வைக்கிறதோட முடிஞ்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே அழகான வழிமுறையை கற்றுத்தந்து விட்டு சென்று விட்டார்கள். அதனாலதான் வரலாறுல எழுதப்படுது, ஸையித் இப்னு ஹாரிஸா இவர் என்ன ஏதோ ஒரு பிரச்சனையில தனது சொந்த நாட்டை சொந்த ஊரை விட்டு எங்கிருந்தும் ஓடி வந்தவர் நேரம் சந்தையில் அவர் விற்கப்படுகிறார். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறவர் அவரை விலைக்கு வாங்குறார். 400 திர்ஹத்துக்கு விலைக்கு வாங்கியவர் அவர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்துறாரு. 2 பேரும் சொந்தம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிக்கா செய்கிறார்கள். நிக்காவுக்கு பிறகு எப்படி கணவன் மனைவிக்கு அன்பளிப்பு தர்றாங்களோ அதுபோல இந்த இடத்துல மனைவி கணவனுக்கு அன்பளிப்பு தந்தாங்க. யார சொல்லலாம், உங்களுடைய வேலைகளுக்காக இனிமேல் இந்த ஸைதை நீங்க அன்பளிப்பா வச்சுக்கீங்க, பயன்படுத்திங்கன்னு கொடுத்துடுறாங்க. அவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமையாக நபி அவர்களுடைய வேலைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹஜ்ஜுடைய ஒரு சந்தர்ப்பம், இந்த ஸைதுடைய பெற்றோர்கள் அவங்களும் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி வந்திருக்கையிலும் தன்னுடைய மகனை பார்த்துடுறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. இவர் எங்க இருக்கிறாரு என்னன்னு விசாரிச்சா சொல்றாங்க, இப்படி முகமது இடத்துலதான் இந்த பையன் இருக்கிறாரு. நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே போய் சந்திச்சு சொல்றாங்க, அந்த பையன் எங்களுடைய மகன் தான்.
வந்தவர் ஜயீனுடைய தந்தையும் அவருடைய சிறிய தந்தையும் வந்திருக்கிறார். எங்களுடைய மகனை எங்களிடத்திலேயே அனுப்புங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாமா, ஜயீதையே கூப்பிடுவோம், அவர் என்னை தேர்ந்தெடுத்தால் என்னிடம் இருக்கட்டும், உங்களோட வரணும்னா நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். ஜயீத கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, மண் ஹுமா, இவங்க எல்லாம் யாரு? ஜயீத் சொன்னார், யார சொல்ல, ஒருத்தர் ஹாதா அபி, ஒருத்தர் என்னுடைய தந்தை ஹாரிசா, இன்னொருத்தர் என்னுடைய அம்மி, என்னுடைய சிறிய தந்தை. அந்த பெற்றோர்களையும் வச்சு நபியவங்க முன்னாலேயே கேட்கிறாங்க, நீ என்னோடு இருக்கிறாயா, என்னை தேர்ந்தெடுக்கிறாயா, அல்லது உனது தாய் தந்தையோடு செல்கிறாயா? பெற்றோர்கள் முன்னாலதான் இருக்கிறாங்க. ஜயீது சொன்னாரு, யார சொல்ல, நான் உங்களோடு இருக்கிறேன். தந்தை வேகமா வந்து குறிச்சு சொல்றாரு, என்ன மகனே, அம்மா பெற்றோரை விட இந்த முகம்மது உனக்கு உயர்ந்தவராக ஆகிவிட்டார். ஆம், இவரை போன்ற ஒரு சிறந்த மனிதரை நான் கண்டது கிடையாது, அதனால உங்களோடு வரமாட்டேன், நான் இவரோடு தான் இருப்பேன். இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ் காபத்துல்லாவில் இருந்த அனைவரையும் ஒன்று கூட்டி சொல்லுவார்கள், இன்றிலிருந்து ஜயீத் என்னுடைய அடிமை அல்ல, என்னுடைய வளர்ப்பு மகன் என்று அனைவருக்கும் முன்பாக அறிவிப்பு செய்வாங்களாம். இதை கேட்ட அவருடைய தந்தை, சிறிய தந்தை, சரி அவரே வளர்ப்பு மகன் சொல்லிட்டாரு, நீ அவரு பார்த்துக்குவாருன்னு போயிருவாங்க. சங்கியானவர்களே, இங்கு கோடிட்டு காட்ட வேண்டிய விஷயம், எங்கிருந்தோ வந்தவர் நபி அவர்கள் அந்த அடிமையோடு எவ்வளவு அன்பாகவும் பாசமாகவும் அக்கறையோடு நடந்திருந்தால், அவரை பெற்றெடுத்த பெற்றோர்கள் வந்து கூப்பிட்டும் கூட உங்களோடு நான் வரமாட்டேன், முகம்மதின் காலடியில் தான் கிடப்பேன் என்று சொல்லி இருப்பார் என்றால், நபி அவர்கள் தனது வேலையாளோடு தனது அடிமையோடு எவ்வளவு உன்னதமான பண்போடு நடந்திருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதனால தொழிலாளியும் தனக்கு மேலுள்ள முதலாளியினுடைய உரிமைகளை, அவர் தருகிற அமானிதங்களை பாதுகாக்கிறவராக, அவர் தருகிற அந்த நேரங்களில் அவர் சொன்ன அந்த வேலையை செய்கிறவராக உண்மையாக இருக்க வேண்டும். அதே போல் ஒரு முதலாளியும் தனக்கு கீழ் வேலை செய்கிற தொழிலாளியினுடைய உரிமையை, உணர்வுகளை, அவருடைய பண்புகளை மதித்து நடக்கிறவராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் யாருடைய தேவையும் இல்லாமல் நாமே உழைத்து ஹலாலான வருவாயில் உண்ணக்கூடிய உயர்